நான் முன்னாடி அந்த செடியோட விட்டுட்டேன். இப்போ வாங்க இப்போ மீதி இருக்கிற செடியை பார்த்துடலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற சோத்துக்கத்தாழை. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற காக்கட்டான். வாங்க நேரடியாக இப்போ கொய்யாக்காவுக்கு போயிடலாம். நான் எப்பவும் கோவன் தான் சொல்லுவேன், இப்போ கொய்யாக்கான்னு சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்க கொய்யாக்காய் எப்படி பிஞ்சு பிஞ்சா இருக்குன்னு. இங்கே பாருங்க இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது எப்போ நான் திங்க போகிறேன்னு தெரில. வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ எங்கே போகலாம்? வாழை மரத்துக்கு போயிடலாம் வாங்க. அதில் மியூசிக் வரல தானே வாயால் மியூசிக் வர்றேன். இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் இருக்கிற வாழை மரம் நிறையா இருக்கு பாருங்க. தென்னை மரம் கூட இருக்குங்க. வாங்க இப்போ போகலாம். வாழை மரம் உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சி எவ்வளோ இருக்கு வாங்க. ஒரு செடியை மட்டும் காட்டணும்னு நினச்சிட்டே இருக்கேன் வாங்க. இந்த செடி என்ன செடினே எனக்கு தெரிலங்க. இல்லை நான் ஏன் இவ்வளோ நேரம் போயிட்டு இந்த செடியை மட்டும் விட்டுனேன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். இந்த செடி என்ன செடின்னு எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.